ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பூண்டு பொரியல் பண்ணலாம். பூண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னா, நல்லா பூண்டு நல்லா உரிச்சிக்கணும். உரிச்சிட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்த பிறகு நாம் கரம் மசாலா, மிளகாத்தூளெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். நான் ஏற்கனவே பூண்டில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகம், லவங்கம், பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்கேன். வீடியோவில் லாங்காக காட்ட வேண்டாம்னு ஷார்ட்டாக காட்டுறேன். பூண்டு கூட இஞ்சியும் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம இதில் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கணும். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். சப்பாத்திக்கு, தயிர் சோறுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய பூண்டு உரித்து வச்சுக்கணுமா இருக்கும். பூண்டு ஜீரண சக்தி நல்லா கொடுக்கும். அதுக்காக பூண்டு சேர்த்துக்கணும்னா நல்லது உடம்புக்கு. பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் பாதி வெந்த பிறகு தக்காளி போட்டுக்கினேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு பாருங்கள், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் நிறைய ஊற்றிக்கல, கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும்னா கொஞ்சம் நாளைக்கு வரும், கெட்டு போகாது. நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி ஊற்ற தேவையில்லை. புளி கரைச்சி ஊற்றினா அது புளி குழம்பாயிடும். தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும். நான் சின்னதாக 2 போட்டிருக்கேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினா அது கிரேவியாட்டம் நல்லா கொஜ்ஜு மாதிரி வராது. கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும். நம்ம சப்பாத்திக்கு, ரைஸுக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் மெயினாக இதுக்கு மசாலா, இந்த பட்டை லவங்கம், சோம்பு தான் மெயின். கேஸ் ஸ்லோ பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஊறுகான்னு சொல்லலாம், இல்லைன்னா பூண்டு பொரியல்னு சொல்லிக்கலாம். நான் பலாவை இலை 2 ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துக்கணுன்னா வாசனையாக இருக்கும்.
ஸ்லோவில் வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிரும். நான் உப்பெல்லாம் மிளகாத்தூள்லே சேர்த்துட்டேன். அவ்வளோதான். இந்த பலாவை எல்லாம் அதில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ரைஸுக்கும் சாப்பிட்டுக்கலாம், பலா தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. பூண்டு கொஜ்ஜி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஸ்டவ் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி கொடுக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கணும்னா நல்லாயிருக்கும். நிறைய சேர்க்கக்கூடாது, சும்மா ஒரு 2 ஸ்பூனு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.